ஓம் நம சிவாயம். நம்ம இன்றைக்கி திருவிழாங்காடோடைய மகிமையை பார்க்க போகிறோம். திருவிழாங்காடு அரக்கோணம் பக்கத்துலேருந்து வந்தீங்கனாலும் ரயில் வழியாக உங்களுக்கு சுலபம் தான். திருவள்ளூர்லேருந்து கூட பஸ் நிறைய போகுது. இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். சிவபெருமானே தன்னுடைய தாய் வரா, என் அம்மை வரான்னு சொல்கிற ஒரு உண்மையான தாயார் அங்கே நடராஜருடைய காலடியில் இன்னமும் உயிரோடு இருந்துகிட்ருக்காங்க. அவங்க தான் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் புனிதவதி. அவங்களுக்கு கல்யாண பருவம் இருக்கும்போது பரமதத்தன் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. இருந்தால் காட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இது புனிதவதிக்கு பெரிய மன கஷ்டம்தான். ஏன் நம்ம புருஷன் இப்படி கடவுளை நம்ப மாட்டேன்றாரு, ஆனால் நம்ம சிவனை நம்புறமே அப்படின்னு. ஒரு நாள் என்ன ஆகும்னா, தோட்டத்திலேருந்து 2 மாம்பழங்களை கொண்டு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவார் பரமதத்தன். அப்போ அது தோட்டக்காரன் எடுத்துகிட்டு கொடுத்தவனே இவங்க புனிதவதி என்ன பண்ணுவாங்க, சரி எடுத்து வச்சுருக்கும்போது சிவபெருமான் சோதிக்கலாமேனிட்டுன்னு சிவனடியார் உருவத்தில் புனிதவதி வீட்டுக்கு வருவார். அம்மா பசிக்குது எனக்கு அப்படின்னும்போது, ஒரு தாய் தான் பிள்ளைக்கு எப்படி உட்கார வச்சு அமுது படைப்பாலோ அந்த மாதிரி உட்கார வச்சு ஒரு மாம்பழம் வச்சு சாப்பாடு போட்டுருவாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவார். கொஞ்ச நேரம் பொறுத்து கணவர் வருவார். பசி எடுக்குது, சாப்பாடு போடுன்னு சொன்ன உடனே ஒரு மாம்பழம் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வச்சு சாப்பாடு போடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இன்னொரு மாம்பழமும் வேணும் அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ 2 மாம்பழம் தானே கொடுத்து விட்டால் நம்ம ஒன்று சிவனடியாருக்கு வச்சுட்டோமேனிட்டு உள்ளே போய் சிவபெருமானை வேண்டுவாங்க. அவரும் ஒரு கனியை கொடுப்பாரு. அதை கொண்டு வச்சு சாப்பாடு போடுவாங்க. இது நான் முன்னாடி சாப்பிட்ட கனியை விட ரொம்ப சுவையாக இருக்கே அப்படின்னும் போது உண்மையை சொல்லுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது எனக்கு பரம்பொருள் தான் கொடுத்தாரு, நான் ஒரு சிவனடியாருக்கு வச்சு போட்டேன். உண்மையை சொன்ன உடனே அவர் என்ன சொல்வார், நீ என்னை நம்ப வைக்கிறதுக்கு போய் சொல்கிறியான்னும் போது, இல்லைங்க உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி பூஜை அறையில் போய் வேண்டுவாங்க. வேண்டினவனே சிவன் ஒரு பழத்தை கொடுப்பாரு. அதை கொண்டு காட்டுவாங்க. அதுவும் மறைஞ்சி போயிடும். நீங்கள் பார்க்க தானே கேட்டீங்க, சுவைக்க கேட்கலையேன்னு சொன்ன உடனே அவர் அம்பிகையாகவே தன் மனைவியை பார்த்து பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டார். பிரிஞ்சு போயிடுவார். பிரிஞ்சு போயிட்டு வேற ஒரு பெண்ணை மணந்துப்பார். கொஞ்சம் காலம் பொறுத்து அவங்க மதுரையில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு புனிதவதிக்கு தெரிய வரும். அவர் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண்ணுக்கும் புனிதவதின்னு அந்த பெண் குழந்தைக்கு பேர் வச்சுருக்காருன்னு தெரிய வரும். தன் கணவர் இப்படி விட்டுட்டு போகிறாரு, இந்த அழகு எதுக்குன்னு வயதான உருவத்தில் மாறிடுவாங்க. சில வரலாறில் பேயாக மாறிட்டாங்க அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயதான உருவத்தில் மாறிட்டு கொஞ்ச காலம் உலகத்துக்கே எல்லா இடத்துலையும் சிவனுடைய புகழை பரப்புவாங்க. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்ட்டு இருந்தால், அவருடைய தாண்டவத்தை பார்க்க, ஆனந்த தாண்டவத்தை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டு திருக்கைலாயம் நடந்து போவாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு போவாங்க. போகிற பாதி வழியில் சிவன் சோதிக்கலாமேன்னு ஒரு முனிவர் உருவத்தில் என்னாலே நடந்து போக முடியல, நீங்கள் ஏமா வரீங்க, நீங்களும் போங்க அப்படின்ட்டு சொல்லிடுவார். அவங்களோட விடா முயற்சியும் வைராகியமும், இந்த மாதிரி முடியாதுன்னு நினைக்கிற யாராலையும் எதுவுமே முடியாது, நீங்கள் போங்க நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க திருக்கைலாயம் நடந்து போவாங்க. போயிட்டுருக்கும்போது என்ன ஆகும்னா, கைலாயத்தில் ஒரு இடத்துல வழி விடாத அளவுக்கு ஒரு லிங்கம் இருக்கும். அடுத்து இன்னொரு அடி எடுத்து வைப்பாங்க, அங்கேயும் இன்னொரு லிங்கம் இருக்கும். ஓ நான் என் காலால் நடந்து வரேன், அதனால் நீ என்னை சோதிக்கிறியான்னு தன் தலையாலேயே எந்த பெண்மணியும் பண்ணாத ஒரு விஷயத்த தான் பிள்ளைன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த மனுஷன் மேலே பாசம் வச்சு அந்த அம்மா தலையாலே நடந்து போய் அவரை பார்ப்பாங்க. உங்களுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணுன்னு வேண்டும்போது சிவபெருமான் கண் முன்னாடி தோன்றி, என்னுடைய ஆனந்த தாண்டவம் பார்க்கணுன்னா நீ திருவள்ளாங்காடு வரணும், இங்கே என்னால் காட்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு பாவம் இங்கேருந்து திருவள்ளாங்காடு நடந்தே போவாங்க. போகிற வழியில் ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு கோவிலில் உட்காருவாங்க. அது ஒரு காளி கோவில். இவங்களுக்கு என்னென்னா சிவன் தான் எல்லாமே அப்படின்றதுனால சிவன் மேலே மட்டும்தான், சக்தி மேலே கொஞ்சம் ஈடுபாடு கிடையாது. அதனால் காளி தேவி தன்னை சோதிக்க தாகத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு கணவன் மனைவி அங்கே காளி தேவி கிட்ட குழந்தைக்காக வேண்டிக்க வரும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவளை ஏன் கேட்குற, என் அப்பன் ஈசனை கேளு, இவளுக்கு என்ன தெரியும், இவ வெறும் ஊரை காப்பாற்றுறவ, அவர் தான் உலகத்தை காப்பாற்றுறவர் சொல்லுவாங்க. சரி தாகம் அதிகமாக இருக்கும்போது காளி தேவி மோர் விற்கிற பெண் உருவத்தில் உட்காருவாங்க. அம்மா மோர் இருந்தால் கொடுமான்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் கேட்க, காளி தேவி சொல்லுவாங்க, காசு இருந்தால் கொடுன்னு. நான் எங்கம்மா போவேன்னு, உனக்கு தான் சிவனே போதுமே, சக்தி தேவையில்லையே, அந்த சிவனையை வரவை வைகையை கூட இங்கே உருவாக்குவார், இல்லை கங்கையை கூட உருவாக்குவார் உனக்காகன்னும் போது, நீ சாதாரண பெண்ணே இல்லை யாருன்னு சொல்லுமான்னு சொல்லும்போது தன்னுடைய உண்மையான சொரூபத்தை காட்டி, நான் தான் பார்வதி,
நான் சிவனோட பாதி, தாய் தந்தையர் இல்லாமல் நீங்கள் பிறந்துட முடியுமா, என்னை ஒண்டி ஒதுக்கிட்டு அவரை கும்பிடுறீங்களேன்னு சொல்லும்போது மன்னிச்சிடுங்க, என்னை இதயத்தில் இனி உங்கள் 2 பேருக்குமே இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வழிபடுவாங்க. வழிகாட்டி காளின்ற வழியாக அந்த அம்மா அங்கே இருக்காங்க. அப்புறமா திருவாலாங்காடு போகும்போது வழியில் பேய்கள்லாம் தொல்லை பண்ணும். அதெல்லாம் தாண்டி ஐயனோடையும் அம்மையோடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்து அந்த காலடியிலே சரணாகதி அடைஞ்சு இன்னமும் உயிரோடு அவருடைய தாயின்ற உண்மையான பேரோடு இருக்காங்க. ஏன்னா அந்த அம்மா வரும்போது யார் வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது என் அம்மை வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அண்டமே அதிர்ந்துடும். அப்படி சிவனுக்கே தாயாக இருக்கிற அம்மா அங்கே இருக்கிற இடம். இன்னொரு விஷயம் என்னென்னா, காளி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு போட்டி வந்திருக்கு. அப்போது ஒரு தாண்டவம் ஆடும் பொழுது காளி தேவி பயங்கரமான ஒரு கோபத்தோடவும் ஒரு போட்டி மனப்பான்மையோடு ஆடும்போது ஐயன் அதை அடக்கி அந்த அம்மாவை சாந்தப்படுத்தி நிலைநிறுத்தணுன்றதுனால தாண்டவத்திலே தன்னுடைய கம்மல் கீழே விழுந்துடும். அதை தன் காலால் எடுத்து காதில் அணிவார். இது பெண்களால் செய்ய முடியாதுன்றதுனால காளி தேவி தோர்த்து தன்னுடைய தப்பை உணர்ந்துருவாங்க. அம்மனுடைய பேர் வண்டார குழலி அம்மன், ஐயனோட பேர் வடராணீஸ்வரர். இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப விசேஷம், பிரதோஷம். இது என்னென்னா, நவகிரகத்தினால எந்த வித தோஷம் இருக்கிறவங்களும் அடிக்கடி போய் பார்த்தோன்னா சரியாக போயிடும். இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு பர்சனலாக வந்த உணர்வு என்ன அப்படின்னா, சாமியை சுற்றி வரும்போது கைலாயத்தில் சிவபெருமானிலிருந்து உள்ளே சுற்றி வரும்போது ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, யாரும் உள்ளே உட்காந்துருக்காங்கன்னு. அப்படி எனக்கு என் அம்மாவுக்கெல்லாம் அதிக நேரம் ஏற்பட்டிருக்கு. எங்கள் அப்பா நிறைய டைம் மாலை போட்டுட்டு இருப்பார் எப்போவுமே. எனக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் அதிக டைம் ஏற்பட்டிருக்கு. உண்மையாகவே சிவன் அங்கே இருக்கிறாரு. நம்பி போகலாம். நம்ம ஈஸ்வரனுக்காக இது கூட செய்ய மாட்டோமா? கார் வழியாக வசதியாக இருக்கிறவங்க காரில் போங்க, இல்லைனா ட்ரெயினில் போய் பாருங்கள், இல்லைனா திருவள்ளூர்லேருந்து பஸ்ஸில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய 3 வயசுலேருந்து நான் சிவபெருமானை கும்பிட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை இது உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு, அந்த படத்தோடைய அந்த கடைசி பாட்டு வந்தாலே என் கண்ணில் தண்ணி ஊற்றும். அன்பே சிவம் இல்லையா? அதனால் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு தாய் தன் மகனாக நினச்சிக்கிட்டு அந்த மகனோட காலாண்டு சரணாகதி அடைஞ்ச உண்மையான இடம் அது. இன்னமும் மனுஷ பிறவியால் கடவுளுக்கு தாயாக இருக்கிற தகுதி இருக்குதுன்ட்டு நிரூபித்த இடம். நம்ம அன்பு கொட்டணும் அப்படின்ட்டு இருந்தால் கடவுள் நம்மளுடைய குழந்தையாக கூட இருப்பார். அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இதை காரைக்கால் அம்மையாரே நிரூபிச்சிருக்காங்கன்னும் போது நம்மளாலேயும் நிரூபிக்க முடியும். நம்ம அன்பை நம்ம சிவனுக்கு காட்டுவோம். சிவன் நம்மளுக்கு திருப்பி அந்த அன்பை மட்டும் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பார். ஓம் நம சிவாய.